ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா வாழைப்பூ வடை. ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்குவோம். வாழைப்பூ வடை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி கருப்பாயிரும். ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2, பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு, வரமிளகாய் ஒரு 5, பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சதுங்க, கடலைப்பருப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பை மட்டும் தனியாக அரைச்சிக்குவோம், அதுக்கப்புறமே வாழைப்பூ அரைச்சிக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி எதுவும் பத்தலைன்னா கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். இது தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக. இப்போ வாழைப்பூ அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்குவோம். கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. பாருங்க, வாழைப்பூவை இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ அதே ஜார்லேயே இந்த மிளகாய பூண்டு எல்லாமே அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்க, மிளகாய இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேலு அதில் பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துருவோம். வாழைப்பூயும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குவோம். மிளகாயை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு எதுக்காக பருப்பு போட்டோன்னா, மிளகா வந்து கம்மியாக போட்டதுனால நைஸாக அரைப்படாதுங்க. அதுக்காக அந்த பருப்பையும் வாழைப்பூ கொஞ்சம் அரைச்சி வச்சதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டோம். பாருங்க, வாழைப்பூ பருப்பு எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அது கூடவே வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். உப்பு எதுவும் பத்தலைன்னா கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு சேர்த்துக்குவோம். எனக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் கொட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்குவோம். தண்ணியில் வேணால் கையை நனைச்சிக்கோங்க, அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு கையில் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்குவோம். சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஃப் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேலு, இல்லைன்னா கருகிரும் ரொம்ப. பாருங்க, ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமேலு திருப்பி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், இல்லாட்டி உள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்சம் வடை வந்து கொஞ்சம் மொத்தமாக தானே போட்டிருக்கோம், அதனால். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, எடுத்துருவோம். வாழைப்பூ மட்டும் வீட்டில் இருந்தாலே போதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் குழந்தைங்க கேட்டாங்கன்னா செஞ்சிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு இது. இந்த அளவுக்கு செவந்தாலே போதும். வரமிளகா போட்டதுனால கலரே அது மாதிரி தாங்க இருக்கும். மீதம் உள்ள மாவு எல்லாமே இது மாதிரி போட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, அவ்வளோதாங்க, வடை எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. உள்ளே பாருங்க நல்லா வெந்திருக்கு. வேகாமல் எடுத்துடாதீங்க, உள்ள மாவாவே இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.